கார்த்திக் ரேவதி சீரியலில் சந்திரா எப்படி கார்த்தியை வெளியே வரட்டுக்காக என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதியும் சுவாதியும் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்திரா வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், ரெண்டு பேர்த்தையும் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன், அதுக்கு ரேவதியும் சுவாதியும் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம், உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு கேட்கவும், இல்லை சித்தி நானும் போயிட்டு வரேன், கூடவே நம்ம சுவாதியும் கூட்டிகிட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, அம்மா இருந்தாங்கன்னா போன்னு தானே சொல்லுவாங்கங்கிறாங்க ரேவதி. இதாப்பா ரேவதி, அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன், அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க சந்திரா. இதை பார்த்துட்டு இருந்த ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன சந்திரா நினச்சிட்டு இருக்க, மாப்பிள்ளை தானே கூட போகிறாரு, மாப்பிள்ளை கூட ரேவதி போகிறா, ரேவதி கூட சுவாதி போகிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும்போது இப்போ எதுக்காக நீ வேண்டான்னு சொல்கிற, நிச்சயமாக சாமுண்டீஸ்வரி இருந்தால் போயிட்டு வாங்கினதா தான் சொல்லுவா, இந்த மாதிரி எல்லாம் தடுக்க மாட்டா, நீ பேசாமல் இரு. சுவாதி ரேவதி நீங்கள் ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கூட பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ராஜராஜன் அனுப்பி வைக்கிறாங்க. என்னம்மாம்மா இது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் பேச்சை மாரி நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்புறீங்களாங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, என் மாப்பிள்ளையை நம்பாமல் நான் வேற யார் நம்ப போகிறேன், மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு வாங்க, சரி வந்தான்னா நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க ராஜராஜன். ஓ, நான் சொன்னதையும் மீறி உங்கள் வீட்டு மாப்பிள்ளை அவ்வளவு முக்கியமாக போயிட்டானா, இருக்கட்டும் அக்கா வரட்டும், இவன் யாருங்கிற உண்மை இன்னும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன், இவனோட ஆட்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிலையில் அடங்கி போயிடும், இவன் தான் ராஜ சேதுபதியோட பேருங்கிற விஷயத்த நான் எப்படியாவது நிரூபித்து காட்டி அதுக்கப்புறமா உங்கள் மூஞ்சில் எல்லாத்து மூஞ்சிலையும் நான் கரிய பூசுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா போனதும் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த டிரைவர் பையன் சென்னைக்கு போகிறேன்னு போகிறானே, அவனை நீங்கள் பின்தொடர்ந்து போங்க, அவன் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. சந்திரா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா, அதான் அவன் அண்ணன்காரா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க அபிராமி சொத்தை 3 பேருமா சேர்ந்து அவங்க பங்கில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க சந்திரா அப்படிங்கிறாங்க சிவனாண்டி. என்னங்க இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ, அதுக்கு தான் இவன் சென்னைக்கு போகிறானா, கூடவே ரேவதியும் சுவாதியும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்களும் பின்னாடியே அவனுக்கு தெரியாமல் போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் வீடியோ மூலமாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, எப்படியும் இந்த டிரைவர் பையலோட ஆட்டமெல்லாம் அடங்கத்தான் போகுது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அக்கா கிட்ட கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சிவனாண்டியும் சென்னைக்கு கிளம்புறாங்க. சுவாதி ஜி தமிழ் ப்ரோக்ராமில் பாடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சுவாதிக்கு ரேவதிக்கு ரூம் எடுத்து தங்க வைக்கிறாங்க. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு கூட போயிட்டு வராங்க. அங்கே கார்த்தியை ரொம்பவே மட்டமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி கெத்தாக அவங்க தன்னோட திறமையை வெளிக்காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருமே தலை குனிஞ்சு கார்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரேவதியும் கார்த்தியும் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது சுவாதியை காணோம். சுவாதி எங்கே போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. அங்கே போய் ஜூஸில் ஏதோ மயக்க மருந்தை கலந்து கொடுத்ததுனால சுவாதிக்கு நினைவில்லாமல் மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ கார்த்தி போய் எப்படியோ ஒரு வழியா காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. சுவாதிக்கு அப்பதான் புரியுது, அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லாம வெளியில போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது, சரி பிராக்டிஸ் பண்ணா தான் நாளைக்கு போட்டியில கலந்துக்க முடியும்ட்டு சுவாதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி கிட்ட தன்னோட காதலை சொல்லணுங்கிறதுக்காக எவ்வளவோ தடவை முயற்சி பண்றாங்க. கார்த்தியோட ரூமுக்கு அடிக்கடி அப்பப்போ போய் பாக்குறாங்க. ஆனா கார்த்தி கிட்ட தனியா பேசவே முடியல. அப்பவும் அந்த கொஞ்சம் கேப்ல சுவாதி வெளியில வர்றாங்க. அப்ப பார்த்தா பக்கத்து ரூம்ல இருந்த குழந்தை வெளியில வருது. அந்த குழந்தைய திரும்ப அவங்க ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு அவங்க கிட்ட அந்த அம்மா கிட்ட சுவாதியை அறிமுகப்படுத்திட்டு வெளியில வராங்க. அந்த கொஞ்ச நேரத்துலையும் ரூம் பாய் உள்ள வந்ததும் அந்த அம்மாவோட நகையை சுவாதியோட ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க. இது தெரியாத சுவாதி ஹேண்ட்பேக்கோட நான் போயிட்டு வரேங்கன்ட்டு வெளியில வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நகையை காணோன்னு அந்த அம்மா ரிசப்ஷனில் வந்து மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. மேனேஜர் பாலகிருஷ்ணா பேச்சை கேட்டுக்கிட்டு சுவாதியை எப்படியாவது ஆட விடாம தடுக்கணுங்கிறதுக்காக திருட்டு பழியை சுமத்திடுறாங்க. மேனேஜரே கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சுவாதியை அடையாளம் காட்டுறாங்க. சுவாதியோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நகை இருக்குது. நகையை திருடிட்டா நீ வாமா உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. சுவாதி எவ்வளவோ போராடுறாங்க. இல்ல சார், இந்த நகைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் நகையை திருடவே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க சுவாதி. அப்போ எப்படியோ கார்த்திக்கும் ரேவதிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் கார்த்தி ஆதாரத்தோட நிரூபிச்சு எப்படியாவது சுவாதியை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கும்போது ஆமாங்க, கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், அவங்க ஹேண்ட்பேக்ல நகை இருந்துச்சு, அப்ப திருடினது அவங்க தானேன்னு சொல்றாங்க. சார், அந்த பொண்ணு திருட வேண்டிய அவசியமே இல்லை, என்ன நடந்திருக்கும்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லி கார்த்தி அங்க ஹோட்டல்ல போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் இல்லை சுவாதி திருடல அப்படின்னு வெளியானதுக்கு அப்புறமா சுவாதியை விட்டுறாங்க. சுவாதி வரும்போது கரெக்டாக இங்கே ஸ்டேஜில் 2 பேர் பாடி முடிச்சிடுறாங்க. சுவாதிக்காக அவ்வளவு நேரமாக அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக சுவாதியும் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாலகிருஷ்ணனும் அவங்க பொண்ணும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவ வெளியே வரமாட்டான்னு நினச்சோம், ஆனால் திரும்ப வந்து நின்று பாடுறாளே, இப்போ அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருவா போல இருக்கு, பாட்டு வர நல்லா பாடி தொலைக்கிறா அப்படின்னு பாலகிருஷ்ணனும் அவங்க பொண்ணும்
பொண்ணு நினைக்கிறாங்க. நல்லா பாடுனதுனால சுவாதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின சுவாதி ரொம்ப சந்தோஷமா கீழே இறங்கி ஓடி வந்து, மாமா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், என்னோட திறமையை வெளிக்கொண்டு வந்ததே நீங்க தான் மாமாங்கிறாங்க. சுவாதி, பாடுனது உன்னோட திறமை, இதுல என்ன இருக்கு, உன் திறமையால தான் நீ ஜெயிச்சிருக்க. சரி நீங்க 2 பேரும் போய் கார்ல உட்காருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி இங்க பாலகிருஷ்ணா வந்து பாக்குறாங்க. என்ன சார் இது, சின்ன பொண்ணு, உங்க பொண்ணு வயசு தானே சுவாதிக்கு, அவ பேர்ல போய் திருட்டு பழி சுமத்திருக்கீங்களே, இதெல்லாம் உங்க வயசுக்கு நல்லாவா இருக்கு? உங்க பொண்ணு மாதிரி தானே அந்த பொண்ணு, உங்க பொண்ணுக்கு திறமை இருந்தா நிச்சயமா அவங்க நல்லா பாடி முன்னால வருவாங்க. அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பாக்குறீங்க? இது உங்க பொண்ணுக்கு இது ஒரு பாடமா அமையுமே தவிர இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க, அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் சார் எல்லாத்துக்கும் நல்லது. இப்படி குறுக்கு வழியில யோசிச்சு அந்த பொண்ணை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி ஜெயிச்சு தான் ஆகணுமா என்ன அப்படின்னு கார்த்தி நல்லா சுருக்குன்னு கேட்கவும் பாலகிருஷ்ணா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க சார், தெரியாதனமா என் பொண்ணு மேலே இருந்த அக்கறையிலையும் பாசத்துலையும் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேங்கிறாங்க. சரி சார், கரெக்டான நேரத்தில் சுவாதியை பற்றி நல்ல விதமாக போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து சொல்லி சாட்சியோடு நான் நிரூபித்து சுவாதியை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சேன். அப்படி ஒரு வேளை முடியாமல் போயிருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிச்சிருக்குமில்ல, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களான்னு கார்த்தி பாலகிருஷ்ணாவை திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லை, புத்தியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடுங்க கார்த்தி, நான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாலகிருஷ்ணன். சரி சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. பாலகிருஷ்ணாவும் அதோட திருந்திக்கிறாங்க. கார்த்தி, ரேவதி, சுவாதி இவங்க எல்லாரும் ஊர் பக்கம் திரும்புகிறாங்க. இங்கே சிவனாண்டியும் முத்துவேலும் சாட்சி ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே சந்திராவை தனியாக வர சொல்லி கூப்பிட்டு, சந்திரா நீ நினச்ச மாதிரி நாங்கள் அதோட வந்திருக்கோம் சந்திரா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க சிவனாண்டி. என்னங்க சொல்றீங்க, அப்படி என்ன ஆதாரம் கிடைச்சது சொல்லுங்க அப்படின்னு ஆர்வமா கேட்குறாங்க சந்திரா. இதா பார் அப்படின்னு சொல்லி செல்போன் எடுத்து காட்டுறாங்க. அதுல கார்த்தி, அருண், ஆனந்த் இவங்க 3 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 3 பேரும் ஒன்று பின்னாடி ஒன்று அபிராமி அம்மாவோட சொத்துக்கு கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரா, அட்டே அப்பா, சூப்பரான ஆதாரம் கிடைச்சிருக்குங்க, இந்த சாட்சி போதுமே, அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சிக்கனானுங்க, இவனுக்கு தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு அக்கா கறிக்கு மட்டும் தெரிஞ்சது, அது போதுமே. நானும் எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், ஆனால் எங்கள் அக்கா கறி தான் நம்பவே இல்லையே. இந்த ஆதாரத்தை பார்த்தா நிச்சயமாக கண்டுபிடிச்சு மறுக்கவே முடியாது, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு என்னை பாராட்டு போறா பாருங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லை சந்திரா, அவங்க 3 பேரும் ஆதார கார்டு, ஃபோட்டோ, அவங்க கையெழுத்தோட பத்திரப்பதிவு பண்ணாங்க பாரு, அதில் ஒரு டூப்ளிகேட் ஜெராக்ஸையும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதை பாரு சந்திரா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க முத்துவேலு. அதை பார்த்த சந்திரா இன்னமும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக நீங்கள் 2 பேரும் ஆதாரத்தை திரட்டிட்டு வந்துட்டீங்க, இதை மட்டும் எங்கள் அக்கா கறிக்கிட்ட காட்டணும், நிச்சயமாக இன்னைக்கு வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இந்த ரேவதி கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வர்றா, அவளையெல்லாம் அவன் பக்கம் மாறவே விடக்கூடாதுங்க, அவன் கூட சேர்ந்து வாழவும் விடக்கூடாது. எங்கள் அக்கா கறி எப்படி உங்களையும் என்னையும் பிரித்து வச்சிருக்காளோ அதே மாதிரி அவள் பொண்ணுங்களையும் புருஷங்கிட்ட இருந்து பிரித்து வைக்கணுங்க. டிரைவர் பையில ஊரை பார்த்து ஓடடான்னு விரட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் ரேவதி வாழ்க்கையில இனிமே அந்த டிரைவர் பையன் வரவே மாட்டான். ரேவதியும் என்ன மாதிரியே வீட்டில் வாழா வெட்டியா உட்காந்துருப்பா, இதை பார்த்து எங்கள் அக்கா காரி ஒன்று அழுவருவா, ஒப்பறி வைப்பா. இந்த மாதிரி தாங்க நடக்கணும். நம்மளை பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்து எங்கள் அக்கா காரிக்கு இந்த மாதிரி ஒரு அடியும் வலியும் கொடுத்தா தான் அவளுக்கும் வலி வேதனை என்னங்கிறது புரியுங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, வாழ வேண்டிய வயசில் நம்ம எத்தனை ஆசை கனவுகளோடு இருந்தோம், நம்மளை பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்த உங்கள் அக்காவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் சந்திராங்கிறாங்க. சரிங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை எனக்கு ஃபோன் அனுப்புங்க, இந்த ஜெராக்ஸ் காப்பியும் என்கிட்ட ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க சந்திரா. முத்துவேலு சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, அடடடா உன் பொண்டாட்டி என்னடா அக்கா காரியவே பழி வாங்குறதுக்கு இப்படி துடிக்கிறான்னு கேட்குறாங்க முத்துவேலு. என்ன செத்துப்பு பண்ணுறது, அவள் என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணுறா, அவளுக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியாதுல்ல, அதனால தான் சந்திரா இப்படி நம்ம பக்கம் சாஞ்சிட்டா, நம்மளுக்கு சப்போர்ட்டாவோ ஆதரவாவோ இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதானுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாண்டா மவனே, இதை சொன்னீங்க, அது சரிதான். சாமுண்டேஸ்வரி என்னை 5 வருஷம் ஜெயிலில் கொண்டு போய் உள்ள தள்ளிட்டா, அதோடவா போச்சு, அவள் மருமவ இதான் அந்த டிரைவர் பையன் தான் என் மேலேயே கையை வச்சுட்டான், கையை வச்சு என்னை அடிச்சும் போட்டான்டா, அவனை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சான்ஸு சந்தர்ப்பம், சந்திராவை வச்சு தான் அந்த குடும்பத்தையே ஒரு ஆட்டி வைக்கணுங்கிறாங்க முத்துவேலு. ரேவதி, சுவாதி 3 பேரும் ஊருக்கு கிளம்பலான்னு கிளம்பும்போது ரேவதி இப்போவாவது தன்னோட காதலை கார்த்திகிட்ட சொல்லிடலான்னு அப்படி சொல்ல வராங்க. கரெக்டாக சுவாதி உள்ளே வந்துடுறாங்க. அக்கா கிளம்பலாமா, உன்னோட திங்ஸு பெட்டி எல்லாமே நானே எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க. சே, கரெக்டான நேரத்தில் வந்துட்டாலே, இப்போ தான் சொல்லலான்னு நினச்சேன், இப்போ வேற வந்துட்டா, இப்போ சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட விருப்பத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அடுத்தது வீட்டுக்கு போகிறக்குள்ளேயோ மயில் வாகனம் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சகல போன கறியை என்னாச்சுங்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிச்சிருச்சுங்க, சுவாதி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டதும் மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா சகல, சுவாதி அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காளா, இதை கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது சகல, சரி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு சுவாதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாளா, இன்னும் 1 மாசத்துல
ஜீ தமிழ் டிவியில் ஒளிபரப்பாக போகிறாங்கங்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மாப்பிள்ளை சொல்கிறீங்க? எப்படியோ என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்கும்னு எனக்கு கூட தெரியல. என் மாப்பிள்ளை அந்த இடத்துல தாய்க்கு தாயாக இருந்து எப்படி நல்லா பார்த்து அவளோட திறமையை வெளிக்கொண்டு வராங்க பாருங்கள். இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது மாப்பிள்ளை செய்கிறாரு. இதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். ஆமாம் மாமா சகல நம்ம குடும்பத்துக்காக எல்லா வகையிலையும் உதவுறாரு மாமா. அவரை நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. கார் சத்தம் கேட்குது. சகல, ரேவதி, சுவாதி இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. ரோகிணி சீக்கிரமா ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க மயில்வாகனம். ரோகிணியும் சந்தோஷமா ஆரத்தி எடுத்துட்டு போறாங்க. அப்ப சந்திரா ஓடி வந்து சொல்றாங்க, எதுக்காக அந்த டிரைவர் பயலுக்கு ஆரத்தி எடுக்கிறீங்க? எல்லாரும் கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கணுமா என்ன அப்படின்னு சந்திரா கேட்கவும் ரேவதிக்கு கோவம் வந்துருது. இதை பாருங்க சித்தி, அவருக்கு அழகா ராஜான்னு பேர் இருக்கு. நீங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் ஏன் முன்னாடியே டிரைவர்னு திட்டுறீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் சொல்றாங்க, இதை பார் சந்திரா, அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை. ஒன்றும் மாப்பிள்ளைன்னு சொல்லு, இல்லைன்னா பிடிக்கலைன்னா பேசாம இருந்துக்கோ. ஆனா மரியாதை குறைவா பேசாதீங்கிறாங்க ராஜராஜன். சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, ரேவதிக்கு எப்பவுமே இந்த டிரைவர் பையில பிடிக்காது. ஆனா இப்போ என்னடானா டிரைவருக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றா. என்னையே எடுத்து பேசுறாளே. அந்த அளவுக்கு இவன் அவளை மாத்தி வச்சிருக்கான். விட்டா எல்லாருமே அவன் பக்கம் சாஞ்சிடுவாங்க போல இருக்கு. மாமா கூட இது வரைக்கும் அமைதியா இருந்தவர் இப்ப அவரு கூட சேரி பாயிறாரு. மாப்பிள்ளை டிரைவர்னு சொல்லக்கூடாதுன்னு என்னமா குதிக்கிறாரு. சரி, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. அக்கா வரட்டும், அவனை பத்தின ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆகுதுன்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்கத்தானே போறீங்க. அப்ப இருங்கன்னு நினைச்சிட்டு போறாங்க சந்திரா. திரும்பவும் ரேவதி வந்து, இதை பாருங்க சித்தி, ராஜா இந்த வீட்டோட மாப்பிள்ளை. அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு பேச பிடிக்கலைன்னா பேசாம இருந்துக்கோங்க. அவருக்கு அழகா ராஜான்னு பேர் இருக்கு. ராஜான்னு சொல்லி கூப்பிடுங்க. இல்லைன்னா நீங்க பேசவே பேசாதீங்க. இனிமே என் முன்னாடி நீ டிரைவர்னு சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க ரேவதி. அடே அப்பா, ரேவதி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? முதல்ல இந்த டிரைவர் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்னடானா அவனுக்காக இவ்வளவு தூரம் நீ சப்போர்ட் பண்றியா? ஆனா உண்மை ஒன்று சொல்லட்டுமா? அவன் யாருன்னு நினைச்ச? எங்க அம்மாவை கொன்னால இந்த பரமேஸ்வரி கிளவி, அவளோட ராஜா சேதுபதியோட பேரை அப்படின்னு சொல்லவும் ரேவதி கேட்குறாங்க, ஆமா, எதை வச்சு நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அவரை எதுக்காக இப்படியெல்லாம் நீங்க சொல்லி அவரை தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. அதுவா, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்லில் இருந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. ரேவதி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடையோ, இவங்க போய் கையெழுத்து போட்ட விஷயமெல்லாம் இந்த சித்திக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களே, இப்படி வீடியோ ஆதாரத்தோட வச்சிருக்காங்களே, இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதை பார் ரேவதி, இது மட்டும் இல்ல, இன்னொரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு, இதை பார் அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்டரை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுல அருண், ஆனந்த், கார்த்தி 3 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. கைரேகை வச்சிருக்காங்க. அவங்களோட போட்டோவும் இருக்கு. இதை பார்த்த ரேவதி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அச்சோ, இந்த இதையும் மட்டும் அம்மா கிட்ட காட்டிட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா கார்த்தியை வீட்டை விட்டே வெளியே விரட்டிடுவாங்களே. ஆனால் வீட்டை விட்டு வெளியே விரட்டாதான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சித்தி அம்மா கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணி எடுத்துடணுமே, என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க ரேவதி. அப்படியே அந்த பக்கமாக காத்திருந்து சந்திரா வெளியில போகட்டும்னு காத்திருக்காங்க ரேவதி. அதே மாதிரி சந்திராவும் வெளியில போயிடுறாங்க. ரேவதி குடுன்னு சந்திரா ரூமுக்கு வந்ததும் அந்த ரெஜிஸ்டர் பத்திரத்தையும் சந்திராவோட செல்ஃபோனையும் எடுத்துக்கிறாங்க. பர்ஸோடு எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் சந்திரா வர்றது தெரியுது. அப்படியே பீரோவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சந்திரா வந்ததும் எங்கே பர்ஸை காணுமே, அதில் ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சுருந்தேனே, கார்டெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு பர்ஸை தேடுறாங்க. இங்கே தானே வச்சோம், எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பீரோ ஃபுல்லாக தேடிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. பீரோவுக்கு பக்கத்துலேயே நின்று யோசிக்கிறாங்க. ரேவதி வேற பீரோவுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு, ஐயோ சித்தி போகவே மாட்டேங்கிறாங்களே, இங்கேயே நிற்கிறாங்களே, எப்போ தான் போவாங்களோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்திரா யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை ஹாலில் வச்சுருப்போமா, சரி அங்கேயே போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சந்திரா வெளியில் போய் ஹாலில் எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்சம் கேப்பில் ரேவதி குடுன்னு திரும்பவும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்படியோ சித்திக்கிட்டு இருந்து இந்த ஆதாரத்தையெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அது எல்லாம் அழிச்சு திரும்பவும் அதே இடத்துல கொண்டு வைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது வீடியோ ஆதாரத்தை படக்குன்னு அழிச்சிடுறாங்க. இடத்துல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இவங்க ஃபோட்டோ வேறு இருக்கு. இது எப்படி நம்ம மாற்றுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த ரேவதி உடனே அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்து மாற்றி கொண்டு வந்து சந்திரா ரூமில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு கீழே கிடக்கிற மாதிரி பர்ஸை போட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு தெரியாத மாதிரி போயிடுறாங்க ரேவதி. அங்கே சந்திரா எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு, ஐயோ எங்கே போச்சுன்னே தெரியலையே, இப்போ நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு வேற வேணும், டிரைவர் பற்றின ஆதாரம் வேற அந்த செல்லில் இருக்குது, அதுவும் அக்கா கறி இப்போ வந்ததும் காட்டிடலாம், இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு, இப்போ நான் எங்கே தான் வச்சேன்னு யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கே வலியே அப்படின்னு மறுபடியும் யோசிச்சாங்க. மறுபடியும் அவங்க ரூமில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கட்டிலுக்கு கீழே தான் இருக்குது அந்த பர்ஸு. இங்கே தான் இருந்திருக்கு, நம்ம நல்லா கவனிக்காமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பர்ஸை எடுத்துட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் கரெக்டாக வந்துட்டாங்க. அக்கா வா, உன்னைத்தான் இவ்வளவு நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க. என்ன சந்திரா, என்ன எதிர்பார்த்தியா? நான் வர்றதுக்கு தான் 2 நாள் ஆகும்னு சொன்னேன், அப்புறம் என்ன எதுக்காக எதிர்பார்த்தேன்? நான் வர்றது தானேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அது
அதுக்கு இல்லைக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் நான் உன்னை எதிர்பார்த்தேங்கிறாங்க. என்ன சந்திரா, பிஸ்னஸில் ஏதாவது குளறுபடியா? இல்லை சம்பளத்துக்கு பணம் இது பத்தலையாங்கிறாங்க. அச்சோ அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா. பிரச்சனைன்னா அதுக்கு தான் என்னோட அக்கௌண்ட்டில் வேண்டிய பணத்தை போட்டிருக்கீல்ல, அதை நான் எடுத்து சரி பண்ணிக்க மாட்டானா? அதெல்லாம் இல்லைக்கா, எல்லாம் உன் மாப்பிள்ளை டிரைவர் பற்றி தான் சொல்ல போகிறேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏ சந்திரா, நீ இன்னும் திருந்தவே மாட்டியாங்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்? நான் தெரிந்திருக்கு. தப்பு பண்ணின டிரைவர் மாப்பிள்ளைய உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காகத்தான் வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கேங்காங்கிறாங்க. எது, வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருக்கியா? அப்படி என்னடி மாப்பிள்ளைய பற்றி வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், இப்போ பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்லில் இருந்த வீடியோவை ஒன்று ஆன் பண்ணி பார்க்குறாங்க. சினிமா நடிகரோட காமெடி ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோபம் வருது. ஏ சந்திரா, என்னடி இது, என்ன டென்ஷன் படுத்துறதுக்குனே வந்தியா? உன் டிரைவர் மாப்பிள்ளையோட ரகசியம் வெளுத்து போச்சாங்கிறாங்க. என்னடி சொல்கிற நீ? முதல்ல ஃபோனை திருப்பி பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அக்கா, டிரைவர் பற்றின வீடியோ தாக்கா இருந்துச்சு. இது எப்படி அழிஞ்சு இது வந்ததுன்னு எனக்கு தெரியலைக்காங்கிறாங்க சந்திரா. என்ன சந்திரா, என்னை ஒவ்வொரு தடவையும் டென்ஷன் படுத்தணும், முட்டாளாக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லி நீ என்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்த, அப்புறம் நான் எனக்கு கெட்ட கோவம் வந்து அரைஞ்சிடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி விடு, வீடியோ ஆதாரம் தான் இல்லாமல் போச்சு, இப்போ பத்திரத்தை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா அந்த ரெஜிஸ்டர் பத்திரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி, என்னடி இது, இது நம்ம வாங்கின பத்திரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், திரும்பவும் அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறாங்க சந்திரா. ஐயோ, இதுவும் மாறி போச்சா? அப்போ யாரோ உள்ளே இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. டிரைவர் பையலை காப்பாற்றி விடுறதுக்காக தான் நம்ம வீட்டில் இருந்து யாரோ இது எல்லாமே மாற்றி வச்சுட்டாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சந்திரா யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. இதை பார் சந்திரா, திரும்ப திரும்ப நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருந்த, அப்புறம் உன்னைத்தான் நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டியதாக இருக்கும், ஜாக்கிரதைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. யார் என்னோட ஃபோன் எடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருப்பாங்க? இங்கே பத்திரத்தையும் மாற்றி வச்சிருக்காங்களே. ரேவதிக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். ஆனால் ரேவதி தான் டிரைவர் பையன் மேலே கோவமாகவே இருக்காளே. அவன் நிச்சயமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா இப்போ அவளை வேற காணுமே அப்படின்னு ரேவதியை தேடுறாங்க. மறுபடியும் சந்திரா போய் ரேவதி கிட்ட கேட்குறாங்க. ரேவதி, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன்ல, அந்த டிரைவர் பையன் அண்ணன் தம்பிங்க 3 பேருமா சேர்ந்து அபிராமி சொத்துக்கு கையெழுத்து போட்டாங்கல்ல, நீயும் வீடியோவை பார்த்தியல்ல, அதுக்கப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட் எல்லாம் கூட நம்மக்கிட்ட தானே இருந்துச்சு, இப்போ அதையெல்லாம் காணோம், யார் எடுத்தா அப்படின்னு வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. இதை பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறேன், ராஜாவை பற்றி தப்பாக மரியாதை குறைவாக பேசுனீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும்னு சொல்லி மிரட்டுறாங்க ரேவதி. அடிப்பாவி, இவளுக்கு அவனை கண்டாவே பிடிக்காதுன்னு வெறுத்து ஒதுக்கி பேசிகிட்டு இருந்தா. பிடிக்காத கல்யாணத்தை அம்மா செஞ்சு வச்சுட்டாங்கன்னு நம்ம பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா. இப்போ என்னடானா அப்படியே மாறிட்டாளே. அந்த டிரைவர் பையன் என்னதான் பொடி போட்டு மயக்கினானோ தெரியல. ரேவதி அவன் பக்கம் சாஞ்சிட்டாலே. ஆச்சா, இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி 2 பேர்த்தையும் பிரிக்கணும். இல்லைன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும். அக்காவை அழுக வைக்கிறதுக்கு இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சா தானே அவளை அழுக வைக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது. அக்கா இல்லையே அந்த டிரைவர் பையனை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கா. இன்னும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்தா அவ்வளவுதான், விழா வச்சு கொண்டாடினாலும் கொண்டாடுவான், சொல்லிக்கிறக்கில்ல அப்படின்னு நினச்சிட்டு சந்திரா வேறொரு திட்டம் போடுறதுக்காக சிவனாண்டியை கூப்பிடுறாங்க. இந்த தடவையும் ஏமாந்துட்டேங்கிறாங்க. சிவனாண்டி, என்ன சந்திரா சொல்ற, அவ்வளவு ஆதாரத்தை உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக கொடுத்தமே, எப்படி ஏமாந்தேன்னு கேட்குறாங்க. அதுதான் தெரியலங்க, நான் செல்ஃபோனில் தான் அந்த வீடியோவை வச்சுருந்தேன், பத்திரத்தையும் பீரோவில் தாங்க வச்சுருந்தேன், ஆனால் இதெல்லாம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் எனக்கு எதிராக வேறு யாரோ சதி பண்ணுறாங்க, ஒருவேளை டிரைவர் பையிலே வந்து எடுத்துகிட்டு போனோங்கிறாங்க. அது எப்படி சந்திரா, நாங்கள் வீடியோ எடுத்தது அவனுக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, அந்த வீடியோ ஆதாரத்தை நான் ரேவதி கிட்ட தாங்க காட்டினேன், ஒருவேளை ரேவதியும் நமக்கு எதிராக திரும்பிட்டா போல இருக்குன்னு சந்திராவுக்கு ரேவதி மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. கார்த்தி வர்றாங்க. கார்த்தியை பார்த்ததும் சந்திரா முறைக்கிறாங்க. கார்த்திகிட்ட, என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் ரூமில் வச்சுருந்த ஆதாரத்தையெல்லாம் நீ எடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு ஆதாரத்தை எடுக்க போகிறேன், இதை பார்த்தீங்களா ஆதாரம் அப்படின்னு சொல்லி கார்த்தியை அவங்க கையில் இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்தா சிவனாண்டி சந்திரா 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க கார்த்தி. இதை பார்த்ததும் சந்திராவுக்கு தூக்கி வரி போட்டதும், ஐயோ இதை அக்கா கறிக்கிட்ட காட்டிட்டானா நிச்சயமாக அக்கா என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவா, இவனை விரட்டலான்னு பார்த்தா இவன் நம்மளுக்கே வேட்டு வைக்கிறானேன்னு சந்திரா கார்த்தியை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்.